நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களுடைய 26வது திரைப்படமான சேயோன் படத்தினுடைய ப்ரோமோ இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களுடைய பர்த்டே ஸ்பெஷலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படி தான் சொல்லியாகணும். சீரியஸ்லி சொல்கிறேன், தரமாக இருக்குங்க. அதேமாதிரி எஸ்கே அவர்கள், நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சின்ன கேள்வி, எப்படி இந்தமாரி வித்தியாசமான ஸ்கிரிப்டெலாம் நீங்கள் மட்டும் தேடி பிடிச்சி பண்ணுறீங்கிறது சீரியஸ்லி தெரிலங்க. டாக்டர் ஒரு டார்க் காமெடி ஃபிலிமாக இருந்துச்சு, மாவீரன் ஒரு காமிக் பேஸ்டு ஃபிலிமாக இருந்துச்சு, அமரன் ஒரு பயோபிக், பராசக்தி ஒரு பீரியாடிக் ஃபிலிம், மதராசி அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜான்ரா ஃபிலிம். ஸோ எப்படி இந்த மாதிரி நீங்கள் கதைகள்லாம் தேடி பிடிச்சி செலக்ட் பண்ணி நடிக்கிறீங்கிறது எனக்கு சீரியஸ்லி தெரில. ஸோ இந்த ப்ரோமோவில் கிட்டத்தட்ட இந்த படத்தினுடைய கதையை சொல்லிட்டாங்க அப்படி தான் சொல்லி ஆகணும். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சேயோன் படத்தினுடைய கதை எந்த மாதிரி இருக்க போகுது, அது மட்டும் இல்லாமல் இந்த படம் எனக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற இந்த 2 அப்டேட் பற்றி தான் முக்கியமாக இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ கதை பார்த்திங்கன்னா கருமாத்திர விருமாண்டி கோவிலேருந்து ஆரம்பிக்குது. ஸோ அவங்களே ஸ்டார்டிங்லேயே டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இதை கன்வே பண்ணிட்டாங்க. ஸோ அந்த கோவில் பார்த்திங்கன்னா மாசி கேலரி திருவிழா அப்படிங்கிறது நடக்குது. ஸோ அந்த திருவிழாவுடைய 2ஆம் நாளில் பார்த்திங்கன்னா காப்பாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்து முடிக்குது. ஆக்சுவலி எனக்கு அது என்னென்னு தெரில. ஸோ உங்களுக்கு யாராவது தெரிஞ்சுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன் என்னென்னு. ஸோ அந்த காப்ரா அது நடந்து 2 மணி நேரங்களுக்கு கழித்து என்ன நடக்குதோ அதுதான் சேயோனோட கதை. கிட்டத்தட்ட இந்த படமும் பார்த்திங்கன்னா வீரதீரன் 2 அந்த ஸ்டைலில் தான் வரப்போகுது. ஸோ ஓவர் நைட்டில் நடக்க போகிற ஒரு த்ரில்லர் ஃபிலிமாக தான் இருக்க போகுது. ஒரு ரூரல் பேஸ்டு என்டர்டைனிங் த்ரில்லர் ஃபிலிமாக தான் இருக்க போகுது. ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலி தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண போகிறதில்ல, ஆயுத பூஜையை ஒட்டி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அக்டோபர் 2026 மோஸ்ட் ப்ராபப்ளி 16ஆம் தேதி தான் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. பிகாஸ் உங்களுக்கு 16ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஃப்ரைடே, அடுத்து சாட்டர்டே சண்டே ஃபேமிலியோடன்ஸ் பார்த்துருவாங்க. அடுத்து ஆயுத பூஜை வருது. ஸோ உங்களுக்கு ஒரு பக்கா ஃபெஸ்டிவல் டே ரிலீஸாக இருக்கும்னு சொல்லப்படுது. ஸோ இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் பராசக்தி, எண்டிங்கில் சேயோன். சிவகார்த்திகேயனுடைய கெரியர் பயங்கரமாக வளர்ந்து கொண்டே இருக்குது, ஒரு பீக்கை நோக்கி போயிட்டுருக்காரு அப்படி தான் சொல்லியாகணும். முக்கியமாக அவரோட ஸ்கிரிப்ட் செலெக்ஷனுங்க, எனக்கு அவரோட ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் உண்மையிலே சீரியஸ்லி ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி தான் சொல்லியாகணும். வித்தியாச ஜான்ராவில் ட்ரை பண்ணுற எல்லாமே சக்ஸஸாகவும் அடையுது. இதுதான் ஒரு ஆக்டருக்கும் ஒரு டேரக்டருக்கும் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் சொல்லியாகணும். நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் அதை கரெக்டாக இது வரைக்கும் பண்ணிகிட்ருக்காரு. கண்டிப்பாக இதுக்கப்புறமும் பண்ணுவார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. இப்போ எத்தனை பேர் சேயோன் திரைப்படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் நம்ம ஸ்டைலில் ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் சேயோன் அப்படின்னு கமெண்ட் பண்ணி உங்களோட உண்மையான ஆதரவை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்கள். இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் NK. நன்றி, வணக்கம்.